வணக்கம். வாங்க, வெல்கம் டு எவ்ரிபடி. இன்றைக்கி அப்போ தான் அன்புடன் சேனலில் இயற்கையையும் கரடு முரடான பாதைகளையும் நம்மோடு கலந்து வரும் அன்பான உள்ளங்களையும் மனதை புரிந்து கொள்ளும் தெய்வங்களையும், அதாவது கடவுள் நேரில் வரமாட்டான், மனித ரூபத்தில் தான் வருவான் என்று பலமுறை என் வயதில் கேள்விப்பட்டிருந்தாலும் கண்ணால் அதை அனுபவித்தேன். அனைவரும் ஒற்றுமையாக ஆனந்தமாக ஒருவரை ஒருவர் படம் எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒன்றன் பின் ஒன்றாக நல்லதொரு பல்கலைக்கழகமாக எப்படி என்ன சொல்வதென்றே செல்வதில்லை, சொல்ல தெரியவில்லை. குழந்தைகள் சொர்க்கத்தில் மிதக்கின்றனர். ஒருவருக்கொருவர் அவர் வயதில், அவர் வகுப்பில், அவர் கிளாஸில், அவர்கள் அதாவது ஃபாஸ்டாக பேசும் ஆங்கிலம் என்ற இங்கிலீஷ் மழலையில் அற்புதமாக சொர்க்கத்தில் இருப்பது போல், அது மாதிரி இளம் சிட்டுக்கள் தாங்கள் பள்ளியில் காலேஜில் படித்த நாட்களை நினைவு கொண்டு அனைவரும் பெண்களெல்லாம் கோகுலத்து கண்ணனுடன் இருக்கும் அற்புத தேவதைகள் போல் கலகலவென்று சிரித்து நாட்டியமாடி வயதை பாராமல் வயதானவர்களுடன் கலந்து அம்மா அம்மா என்று ஆசையாக அழைத்து அற்புதமான உணவும், காடுகளை பார்க்கையில், காடுகளே உங்களை பார்த்துத்தான் மனிதர்கள் வளர்ந்தார்களா? நீங்கள் பறவையினால் தானே வளர்ந்தீர்கள். எங்கள் ஊரில் பறவைகள் சந்தனத்தையும் சிவப்பு மரங்கள் பழக்கொட்டைகளையும் முழுங்குவதால் காடுகள் திருடப்படுகின்றன. இங்கு அப்படி இல்லையல்ல. நீங்கள் சாதாரண மரங்கள் நன்றாக உயர்ந்து நெடுவென்று வளர்ந்து தந்தி கம்பத்துக்கும் வீட்டின் உபயோகப் பொருள்களுக்கும் அருமையாக ஃபாரஸ்ட் என்னும் ஒரு தத்ரூபமான ஒரு அரவணைப்பில் அழகாக வளர்ந்து ஒரு மரம் கூட பாதையில் கீழே விழுந்து என்ன சொல்கிறது, பாதைகளை மறைக்காமல் அற்புதமாக அனைவரும் வழிவிட்டு என்ன அருமை பாருங்களேன். அழகாக அருமையாக படம் எடுக்க கடக்கக்கூடாத இடங்களையெல்லாம் கடந்து வயது என்று பாராமல் மனம் இளமையாக இருந்தால் வயது இதற்கு, அனைவரும் நாங்களும் அங்கே போக வேண்டும், நாங்களும் அங்கு செல்ல வேண்டும் என்று ரிமோட் ஒருவர் கையில் இருந்து மிரட்டி கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நினைத்த இடத்திற்கு போய் சென்று வரலாம். அழகாக இருக்கிறது பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது பாருங்கள், ஆனந்தமாக இருக்கிறது பாருங்கள். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வா வா முருகா, வடிவேல் அழகா, வரம் தரும் தெய்வமே, வாழ்க்கையை துணை கொண்டு மனதில் நினைப்போரை அதுவாக அவரவர் மனங்கள் போல் அற்புதமாக காட்சி தந்து சக்தி என்ற நம்பிக்கையின் புதல்வனாக வளர்ந்து பொறுமை என்னும் கணபதி அரச மரத்தையே மட்டும் நம்பி இருக்க நீ ஆனந்தமாக இருவருடன் மயிலுடன் வேலுடன் சேவல் கொடியானே வலம் வந்து அதர்மத்தை அழித்து அசுரனையும் அழித்து அருமையாக காட்சி தந்து அற்புதமான மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஜீசஸ் மேரி மாதா அருமையான நட்சத்திரங்களும்
வானமும் நதியும் இது ஒரு உலகம். இந்த உலகத்தில் கள்ளங்கபடமற்ற பொது நலமுள்ள பிள்ளைகள் ஒன்று கூடி ஒற்றுமையாக அனைத்து இடங்களிலும் அயல்நாட்டில் அன்பாக கைட் பண்ணி உரிமையுடன் பெறாத பிள்ளைகளாக மனம் நிறைவாக செய்த ஆண்டவனே நன்றியுடன் சிரம் தாழ்த்தி வணக்கத்தை அனைவரும் தெரிவிக்கின்றோம். மூங்கில் காடுகளே நீங்கள் புல்லாங்குழல் எங்கள் நாட்டில் கூடைகளாகவும் சேராகவும் இங்கே யாரும் உங்களை தொட முடியாது. அருமை அருமை தன்னன்னன்னானன்ன தன்னானே தன்னன்னன்னானன்ன தன்னானே தித்தித்தை தாம் தை ததிகிடத்தை தத்தும் தை. என்ன இது ஆன்மீகத்திலிருந்து ஆட்டமா? அருமையான டிராவலிங்கில் ஆட்டம் என்ன பாட்டம் என்ன? மனம் சிறகடித்து பறக்கையிலே நாமும் அப்படித்தானே இருப்போமே. மாடு அசை போடும், பறவைகள் விதைகளை அப்படியே முழுங்கிவிடும். இப்படி பெரிய காடுகள் யார் வைத்தார்கள்? மெய்டன் சொன்னுமே ஃபாரஸ்ட் அழகான காடுகள் பறவைகளால் தானே. பறவைகள் எச்சம் இப்படி பலன்களை தருமானால் நாம் பறவைகளுக்கு நீர் வைக்க வேணும், உணவு வைக்க வேணும். எங்கும் ஏதும் டிஸ்டர்ப் இல்லாமல் பயமின்றி இரவிலும் ட்ராவல் பண்ணும் அற்புதமான லைட்டுகளும் அழகான பாதையை மறைக்காத மரங்களும் கீழே விழாத மரங்களும் எப்படி எப்படி இப்படி ஐயா எங்கள் நாட்டுக்கும் சொல்லி கொடுங்க. எங்கள் நாட்டில் உங்களை போல குறுகுறுன்னு பார்க்கக்கூடாது, மரங்களை திருடக்கூடாது. உங்களை போல வெல் டிசிப்ளினாகவும் நாயையும் பைரவையும் பிள்ளைகள் போல் பார்க்கும் குணத்தையும் நன்றாக உழைத்து நன்றாக சாப்பிட்டு நலமாக வாழ உங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொஞ்சம் கொடுங்கய்யா. உங்ககிட்டே இருந்து டிவோர்ஸ் என்ற பேரிலே மனமுறிவத்தானே பிள்ளைய அதை கல்யாணம் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. வேண்டாம் ஐயா வேண்டாம். நம்ம நாட்டு பிள்ளைக வெல் டிசிப்ளினாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும். தாய் தகப்பன் பிள்ளைகளை பாருங்க, அப்பத்தான் அன்புடனும் எப்படி ஆட்டம் போடுறாங்க பாருங்க. மழலை போல குழந்தை போல 30ம் 70ம் கலந்து இப்படித்தானே கலகலன்னு இருந்தாலே நோய் நொடி வாராது. அப்பதான் அன்புடன் சேனலில் அமைதி கிடைக்கும், பசி கிடைக்கும், தூக்கம் வரும், ஆசை அளவோடு இருக்குமே. ஆமாம் ஆமாம் நினச்சி பாருங்க, எல்லாம் நடந்துருமேமே. இப்போ நடக்கும், நாளைக்கு நடக்கும், ஒரு வாரத்தில் நடக்கும். என்ன வேணும் சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ரெடியாக இருக்கனே.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கலியாட்ட நாயகி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கண்கண்ட தெய்வமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அவதார நாயகியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஊர்தோறும் குடியிருக்கும் மக்களை காத்தருளும் அம்மையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா எப்படி இப்படி கைட் பண்ணுறீங்க ஐயா, உங்கள் குணம் யாருக்கு வராதே. இப்படி ஒற்றுமையாக அன்பாக அரவணைத்து அழகாக இருக்கும் உங்களுக்கு தாய் திட்டி தகப்பன் திட்டி ஊத்தா திட்டி ஊரா திருஷ்டி உள்ளவங்க திருஷ்டி வெளியே உள்ளவங்க திருஷ்டி எல்லா திருஷ்டியும் போகணுமே. நல்ல நல்ல பிள்ளைகளாக நாட்டை விட்டு வந்து இந்த நாட்டை நம் நாடு போலே காத்திருந்து அழகாக உழைத்து அழகாக சாப்பிட்டு அன்பாக ஒன்று கூடி மகிழும் உங்களை பார்க்கையிலே அப்பத்தான் அன்புடன் சேனலுக்கும் இளமை வருகுதையா. பார்ப்போர்க்கு மனம் இளமையாக இருக்குமே. வாங்கய்யா வாங்க, சினிமா பாடல் பாடுவோமா. வாச்சாரே ஊட்டாண்டே, நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்பா ஜாக்கு நான் சைதாப்பேட்ட சொக்கு நைனா. நான் வரவதியிலே நின்றுக்குன்னு இருந்தேன் அமராவதியாட்டம். நீ சைட் அடிச்சு ஜகா வாங்கினேன் அம்பிகாவதியாட்டம். லவ்வா பேசி டேக்கா கொடுக்க முன்னாலே முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடைக்க வாரிகளா, சிப்பி எடுப்போம் மாமா. நம்மளுக்கும் சொந்தமில்லையே, நம்மளுக்கும் சொந்தமில்லையே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாய்.